அறிவு அகாடமியின் சார்பில் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, RRB 2010 ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, 4 ஆண்கள் மற்றும் 2 பெண்களின் மொத்த மாத வருமானம் 46,000 ரூபா. ஒரு பெண் ஒரு ஆணை விட ரூபாய் 500 கூடுதலாக சம்பாதித்தால் ஒரு பெண்ணின் மாத சம்பளம் எவ்வளவு என்பது தான் கேள்வி. என்னென்னா, ஒரு ஆணின் சம்பளம் எவ்வளோன்னு போட்டுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஆணின் சம்பளம் எக்ஸு. தேர்ஃபோர் பெண்ணின் மாத சம்பளம் அவங்களது மாத சம்பளம் தான், ரைட்டுங்களா? எவ்வளோ? எக்ஸ் ப்ளஸ் 500. இது அவங்க கணக்கிலே கொடுத்துருவாங்க. ஆணை விட பெண் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. எக்ஸ் ப்ளஸ் 500. ஆணோட சம்பளம் எக்ஸ் ஆகும், பெண்ணினோட மாத சம்பளம் எக்ஸ் ப்ளஸ் 500. இப்போ நமக்கு சம்பளம் தெரிஞ்சாச்சு, பெண்ணோட சம்பளம் தெரிஞ்சாச்சு. அப்போ 4 ஆண்கள் சொல்கிறாங்க. அப்போ 4 இன்ட்டு இப்போ இந்த கணக்கை நாம் இப்போ மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷனாக எழுதுகிறோம். 4 ஆண்கள் அவங்களோட சம்பளம், ஓகேங்களா? இதுவும் 2 பெண்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ 2 பெண்ணோட சம்பளம் எவ்வளோ? ஒரு பெண்ணோட சம்பளம் எக்ஸ் ப்ளஸ் 500, ரைட்டுங்களா? இப்போ இதை நாம் சால்வ் பண்ணுவோம். 4x ப்ளஸ் இது ரெண்டும் சேர்ந்து தான் 46,000. இப்போ கொடுத்துருக்கிற அந்த கணக்கை நாம் இப்படி ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷனாக நாம் எழுதியாச்சு. இதுதான் முக்கியம். இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நம்மளால் ஈஸியாக ஒரு சம்மை சால்வ் பண்ணிடலாம். அப்போ 4x இந்த ப்ளஸ் அப்படியே போட்டேன், 2 இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத பண்ணோம். 2 இன்ட்டு எக்ஸு 2x ப்ளஸ் இந்த ப்ளஸ் அப்படியே 2 இன்ட்டு 500 1000 ஈக்குவல் டு 46,000, ரைட்டுங்களா? ஓகே. தென் 4x ப்ளஸ் 2x எவ்வளோ ஆச்சு? 6x ஈக்குவல் டு இந்த 46,000 இங்கே இருக்குது. இந்த ப்ளஸ் 1000 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு மைனஸ் பண்ணிவிடுவோம். அப்போ 46,000 மைனஸ் 1000 திஸ் இஸ் ஈக்குவல் டு 45,000, ரைட்டுங்களா? 1000 ரூபா போயிடுச்சுன்னா நமக்கு 45,000 ஆகுது. ஓகே. தென் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த 6x ஈக்குவல் டு 45,000 வந்துடுச்சு. அப்போ எக்ஸு இந்த 6 என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த எக்ஸோட பெருக்கின்னு இருக்கு. அப்போ டிவிஷனில் போகணும். அப்போ 45,000 டிவைடட் பை 6 போட்டால் 7,500. ஓகே. இந்த 45,000 6ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கிறது 7,500. அப்போ ஆணின் சம்பளம் 7,500ன்னு கிடைச்சிடுச்சு. இப்போ பெண்ணின் சம்பளம் எவ்வளோவா எடுத்திருக்கோம்? எக்ஸ் ப்ளஸ் 500. தேர்ஃபோர் பெண்ணின் மாத வருமானம் ஈக்குவல் டு 7,500 ப்ளஸ் 500 போட்டால் எவ்வளோ கிடைக்குது? 8,000. திஸ் இஸ் த ஆன்சர். 2 ஸ்டெப் தான். கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சம்மை நாம் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷனாக எழுதணும். அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். அது நீங்கள் எந்த எக்ஸாம் 10th 12th எது வேணும்னாலும் இருக்கட்டும், அல்லது போட்டித் தேர்வுகளாக அரசு வேலைக்கான போட்டித் தேர்வுகளாக கூட இருக்கட்டும், அப்படி அந்த தேர்வுகளாக கூட இருக்கட்டும், கொடுத்துருக்கக்கூடிய சம்ஸை நமக்கு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷனாக எழுத தெரியணும். இது எழுத தெரிஞ்சிட்டா அடுத்தது எல்லாமே ரொம்ப ஈஸி. நீங்கள் கரெக்டாக மட்டும் எழுதிட்டிங்கன்னா உங்களால் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், ரைட்டுங்களா? நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அப்போது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தெளிவாக எழுதுங்க. அதுக்கப்புறம் ஈஸி தான், நமக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். தேங்க்யூ.